அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென் ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இந்த அருமையான காலை நேரத்திலும் 130ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து
தேவனை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். வாசிக்கலாம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இப்பொழுது விடியுமென்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமத்தினின்றும் மீட்டுக் கொள்வார். 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். இந்த புதிய நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும் உம்மை பாடி ஆராதித்து உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறீர். தகப்பனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எல்லாரையும் உடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நன்றி. இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் உமக்கு நன்றி, பதில் அளிப்பதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையை ஆசீர்வித்து வருகிற தயவு இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி. உடைய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நன்றி. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் வருவதற்கும் உடைய முகத்திற்கு முன்பாக நிற்பதற்கும் தேவன் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின கிருபைகளை நினைத்துமை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. புல்லில் மேல் இறங்குற பனியை போல உடைய கிருபை உடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் காலை ஜெபத்தில் நீர் அநேகரை ஆசீர்வதித்தீரே, அநேகரை விடுதலையாக்கினீரே, அநேகருக்கு அற்புதங்களை செய்தீரே, வார்த்தையின் மூலமாய் பேசினீரே, வசனங்களை அனுப்பி குணமாக்கினீரே. நீர் செய்த எல்லா நன்மைகள், நீர் செய்த எல்லா உதவிகளுக்காய் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களை நடத்தும், உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. இந்த காலை நேரத்திலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவனுடைய முகத்தை நான் பார்த்த பொழுது, தூக்கிவிடும் தேவன் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கு தேவன் வசனத்தை தந்தார். தூக்கிவிடும் தேவன். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 42 பார்க்கலாம். சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதற்கு இன்னொரு ஆதாரமான வசனமும் இருக்கிறது. சங்கீதம் 69:14. சங்கீதம் 69:14 வசனத்தை பாருங்கள். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவன் என்றும் நிலையான சாத்தின் என்றும் நான் நீங்கும்படி செய்யும். ஆமென். சேற்றினின்று என்னை தூக்கிவிடும். முதலாவது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் அந்தகார இருளிலிருந்தும் நம்மை தூக்கி விடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே,
உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று ஆமென் ஆமென் தூக்கி எடுத்தவரே. ஆமென். உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. 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 முதலாவது நம்மை பாவத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஒருவருடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிப்பதை மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். வாசியுங்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, மார்க் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற போது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, அடுத்த வசனம், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க ஆரம்பித்ததை குறித்து நாம் எங்கு வாசிக்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது கர்த்தர் நம்ம எதிலிருந்து தூக்கி விடுகிறார்? பாவத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். பாவத்தின் கட்டுகளை அறுத்து நம்மை அவர் விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார். 116ஆம் சங்கீதத்தினுடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, சங்கீதம் 116 வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். அல்லேலூயா. என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். ஆமென். முதல்ல பாவ கட்டுகளிலிருந்து உளையான சேற்று நம்மை தூக்கி எடுத்து நம்மை உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். என கண்பானவர்களை, முதலாவது தேவன் எதிலிருந்து தூக்கி விடுகிறார்? பாவத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 6-7 வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 113 6 மற்றும் 7வது வசனம். அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இரண்டாவது, அவர் எதிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார்? புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தூக்கி உயர்த்தி ஒரு மனிதனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் அந்த மனிதனை தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனால் முடியும். ஆற்றடேனாக இருந்த தாவீது ராஜாவாக உயர்த்தப்படுவார் என்று அவர் நினைத்திருக்க கூடுமா? இல்லவே இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண்கள் அவரை கண்டது, அவரை தூக்கி உயர்த்தியது. நம்மையும் அப்படி உயர்த்தி வைப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். முதல்ல பாவத்திலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவது, புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி கீழே ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கலாம். ஆமென். ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவர் அந்த நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். மூன்றாவதாக தேவன் நம்மை எங்கிருந்து நம்மை தூக்கி விடுகிறார்? மார்க்கு 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். அதற்கு முன்புள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது 25, 26, 27 வசனங்களை பார்க்கிற போது,
அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அந்த பிசாசை அதட்டினார். அடுத்த வசனம், அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கிடந்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். பிசாசின் வல்லமையில் இருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் விடுவித்து நம்மை தூக்கி விடுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அவன் செத்தவனை போல கிடந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்து வருவோம். நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று மற்றவர்களெல்லாம் சொல்லத்தக்கதாக ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அநேகர் சொல்லுவார்கள், இதோடு வாழ்க்கை முடிந்தது, இந்த குடும்பத்துடைய வாழ்க்கை முடிந்தது, இவருடைய தொழில் இதோடு முடிந்தது, இனி இவன் எழுந்திருக்கவே முடியாது, இனி இவன் வாழவே முடியாது, இவன் வாழ்க்கை முடிந்தது என்று எல்லோரும் சொல்லி நம்முடைய முடிவு உரையை அவர்கள் முடித்து வைப்பார்கள். ஆனால் எல்லாரும் முடிவுரை எழுதும்போது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரோ நமக்கு துவக்க உரை எழுதி நம்மை ஆசீர்வதித்து, இனிமேல் தான் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இனிதான் உனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, இனிதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நம்மை தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அவன் சத்தவனை போல கிடந்தான். எல்லாரும் மரித்து போனான் என்று சொல்லத்தக்கதான சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தான். கர்த்தர் அவனுடைய கரங்களை பிடித்த போது அவன் எழுந்திருந்தான். அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைத்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார், குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்துகிறார், பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து கர்த்தர் தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்துகிறார். நான்காவதாக பாருங்கள், மார்க்கு 1:31. மார்க்கு 1:31. இயேசு கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே சுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். என கண்பார்களை, வியாதியின் வல்லமையிலிருந்து இயேசு விடுதலையாக்கி தூக்கி விடுகிற ஒரு சம்பவத்தை நாம் எங்கு பார்க்கிறோம். ஆமேன். முதலாவது தேவன் பாவத்திலிருந்து தூக்கி விடுகிறார். இரண்டாவது ஏழ்மை நிலைமையிலிருந்து தூக்கி விடுகிறார். அடுத்ததாக ஆண்டவர் நம்ம பிசாசின் பிடியிலிருந்து நம்மை மீட்டு விடுகிறார். இங்கு நாம் பார்க்கிறோம், வியாதியின் வல்லமையிலிருந்து அவர் மீட்டு விடுவதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்த தேவன் எங்கிருந்து நம்மை மீட்டு விடுகிறார்? அப்போஸ்தலர்கள் 3 வருகிற போது 5-6 வசனங்களை வாசிக்கலாம். 5, 6, 7 வசனங்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இங்கே பாருங்கள், பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிற பொழுது ஏதாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி கை நீட்டி கேட்கிறார். அவர்கள் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் நட என்று சொல்லி அவனை கரத்தை பிடித்து தூக்கி விட்ட போது அவன் எழுந்து நடந்து குதித்து துதித்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேர்த்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் தூக்கி விடுகிற தேவன். அவன் அடுத்தவரை நம்பி வாழ்ந்தவன், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாதவன், சோர்ந்து போய் உட்கார்ந்தவன், ஏதாகிலும் இன்றைக்கு பிழைப்புக்கு வழி கிடைக்கும் என்று கரத்தை நீட்டின பொழுது அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தற்சமயத்துக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைத்தால் போதும், ஏதாவது ஒரு வழி திறந்தால் போதும் என்று எதிர்பார்த்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் ஒரு நிரந்தரமான விடுதலையை, ஒரு மேன்மையான ஒரு விடுதலையை தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிற தேவன். ஒரு சன்னத்தை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே
எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. ஹalleluya 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 ஹalleluya. அடுத்ததாக தேவன் எங்கிருந்து தூக்கி விடுகிறார்? சங்கீதம் 9:13 பாருங்கள். சங்கீதம் 9:13. மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரணத்தின் வாசலில் இருந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறார். சமீபத்தில் ஒரு அன்பான சகோதரன் சந்தித்து ஜெபிப்பதற்கு கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடிதான் தூரம். எல்லாரும் கைவிட்டார்கள், மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், எல்லாரும் விலகி போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தர் எனக்கு மனம் இறங்கினார். சாட்சி பகர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி அவர் கேட்டுக்கொண்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மரணத்தின் வாசலில் இருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்றி நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்திருக்கக்கூடும். ஆமென். மரணத்திற்கு நமக்கும் ஒரு அடி தூரம்தான் இடைவெளி இருந்திருக்கும். அதன் மத்தியில் கர்த்தர் கிருபையாய் மனம் இறங்கி தன்னுடைய கையை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து உயர்த்தி வைத்திருக்கக்கூடும். ஆகவே ஆண்டவர் யார்? தூக்கி விடுகிற கர்த்தராக இருக்கிறார். கடந்த கொள்ளை நோயின் காலத்தில் மரணத்தின் வாசலில் இருந்து ஆண்டவரால் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அப்போது ஆண்டவர் யார்? நம்மை தூக்கி விடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் தூக்கி விடுவார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அநேகரை அவர் தூக்கி விட்டிருக்கிறார். பாருங்கள், லூக்கா 7ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நீங்கள் வருகிற போது இயேசு நாயின் என்கிற ஊருக்கு கடந்து போகிறார். 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மறுநாளிலே இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போனார். இயேசுடைய சீசர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். இயேசு ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு, உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஆமென். தாய் அழுது கொண்டே வருகிறாள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் அழுது கொண்டே இருக்கலாம், வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி. ஆனால் இயேசு அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தாள். ஆமென். நமக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த காலை நேரம் ஒரு விசேஷித்த ஒரு நாளாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்த நாளாய் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் ஓரம் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தூக்கி எடுத்து நம்மை உயர்த்துகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நிச்சயம் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நாம் ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபிக்க போகலாம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே,
நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்று நீ காண்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். இறுதியாக ஜெயிப்பதற்கு முன்பு 145 சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை பாருங்கள். 145:14 பாருங்கள். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அவர் தூக்கி விடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு நாம் எப்போது விழுவோம், எப்பொழுது நம்முடைய ஓட்டம் முடியும் என்றெல்லாம் அநேகர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், அப்படிப்பட்ட ஒரு கொடிய நாட்களில் சர்வ வல்லமையுள்ள தேவனோ நம்மை அப்படி விட்டு விடுகிறவர் அல்ல, கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர் அல்ல, நம்மை தூக்கி விடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். 146 சங்கீதத்தினுடைய 8வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 146:8 பாருங்கள். குருடரின் கண்களை திறக்கிறார். குருடரின் கண்களை அவர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமென். தூக்கி விடுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தூக்கி விடுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் தூரத்தில் இல்லை. கரத்தை நமக்கு நேராக நீட்டி நம்மை பிடித்து தூக்கி உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயம் அவர் வைத்து நம்மை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேதுரு கடலில் அமிழ்ந்து போகிற போது கரங்களை நீட்டி அவனை தூக்கி விட்டு அற்புதங்களை செய்த தேவன், இன்றைக்கு நாம் அமிழ்ந்து போய் விடுவோமோ, இந்த கடனில் அமிழ்ந்து விடுவோமோ, இந்த வியாதியில் மரித்து போய் விடுவோமோ, இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடுவோமோ என்று சொல்லி கண்ணீரோடு காணப்பட்டாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தூக்கி விடுவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனார். அவர் தூக்குகிறார், உயர்த்துகிறார், உட்கார பண்ணுகிறார். சிலர் தூக்குவார்கள், உயர்த்த மாட்டார்கள். ஆனால் தேவனோ அவர் குனிந்து நம்மை தூக்குகிறார், நம்மை உயர்த்துகிறார், மேன்மையான இடத்தில் உட்கார பண்ணுகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துவார். பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிறவரே, கண்மலை மேல் எங்களை உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபாகரனே, இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நீ தூக்கி விடுகிற தேவன். பாவத்திலிருந்து தூக்கி விடுவீர், சாபத்திலிருந்து தூக்கி விடுவீர், அடிமைத்திலிருந்து தூக்கி விடுவீர், கடன் கண்ணிலிருந்து தூக்கி விடுவீர், வியாதியிலிருந்து தூக்கி விடுவீர், பிசாசின் கண்ணிலிருந்து எங்களை தூக்கி விடுவீர். அப்பா, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட எல்லா கண்ணிகளிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் தூக்கி எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உளையான சேற்றில் எங்களை தூக்கி எடுத்து உயர்த்தினீர். இந்த காலை நேரத்திலும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இருளின் அதிகாரத்தில்
பாவத்திலிருந்து அநேகரை விடுதலையாக்கி நீ தூக்கி எடுத்து உடைய பிள்ளைகளாய் மாற்ற போறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த மனிதனை பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளியாகிய கர்த்தாவே, நீர் இன்றைக்கு தூக்கி எடுப்பீராக. பாவமர கழுவி பரிசுத்தமாக்கி பிள்ளைகளாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமே வைக்க போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வியாதியில் மடங்கி போய் கிடக்கலாம், அல்லது கடனில் ஆண்டவரை மடங்கி போய் கிடக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து போய் காணப்படலாம். கரத்தை நீட்டி தூக்கி எடுத்து ஆண்டவரை நீ மேன்மைப்படுத்த போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எதிர்த்து போராடுகிற சகல வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிற உன்னத கிருபைகளுக்காய் மக்க நன்றி. பாவமர கழுவ போறதுக்காய் மக்க நன்றி. சொந்த பிள்ளையாய் மாற்றி மேன்மைப்படுத்த போறதுக்காய் நன்றி. நீர் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. பல நாட்கள் உடைய பிள்ளைகள் ஜெப குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதங்களை செய்வீராக. கண்ணீர் துடைக்கப்படுவதாக, துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, எல்லா விதமான பிசாசின் கண்ணிகளும் தெரிபட்டு போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்பா நீ வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிறவர். இப்போது ஒரு வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தும். வார்த்தைகளை அனுப்பி கட்டுகளை அறுப்பதற்காய் நன்றி. பொல்லாத பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதற்காய் நன்றி. நன்றி. ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி கிருமி நிறைந்த பிரசனம் இப்படி பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஆகா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, 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 நன்றி ஆண்டவரே. அநேகர் இதை தொட்டுக் கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை இதை ஆசீர்வதித்து விடுகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. வார்த்தைகளை அனுப்பி உடைய பிள்ளையோடு பேசுவதற்காய் நன்றி. நீ இப்படி பிள்ளைகளை தேற்றுவதற்காய் நன்றி. இப்போது உடைய வார்த்தைகளை அனுப்பி உற்சாகப்படுத்தி தேற்றிக் கொண்டிருக்கிற உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஜெபங்களை கேட்கப்படுவதற்காய் உமக்கு நன்றி. அற்புத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், அதிசய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், இரக்கமுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத நேசருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நோக்கி பார்க்கிறோம், உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறபடினால் புதிய கிருபைகளை தந்து புதிய ஆண்டவரே வழிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொரு நீ பலப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும், கிருபை பெருகட்டும், இரக்கம் பெருகட்டும், தயவு பெருகட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை எல்லாம் கேட்பதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.